சென்னை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த புனிதமான சந்திர தினம், மாலை வேளை, தெய்வீகமான ரம்ஜான் நிகழ்வு, இன்னும் பல நல்ல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புனிதமான நாள் இல்லையா? இந்த தினத்திலே நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய தத்துவம் ஹோமியோபதி. ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த மருத்துவம் என்று மகரிஷி அவர்கள், இன்னும் பல ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், இன்க்ளூடிங் காந்திஜி கூட இந்த மருத்துவத்தை அதனோட பெருமைகளை சொல்லியிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு மருத்துவ முறை, எந்த விதமான ஒரு சிரமப்படுத்துதலும் இல்லாமல் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை. மனம் சார்ந்த செயல்பாடுகளிலே சீர் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த மருத்துவ முறைன்னு மகரிஷி சொல்லுவாங்க அடிக்கடி. காந்த சக்தியில செயல்படக்கூடிய மருத்துவம். அப்போ இந்த மனம் சார்ந்த செயல்பாடு தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த விதத்தில் இந்த ஹோமியோபதி, அந்த மருத்துவ தத்துவம், ஆன்மீகமும் அறிவியலும் அதில் இருக்கிற சயின்டிஃபிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாள் நம்ம ஜூமில் பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற மருத்துவ முறை எல்லாமே நம்ம ஜூமில் பேசியிருக்காங்க. பட் ஹோமியோபதி இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறோம். அதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவங்க இந்த துறையில் நீண்ட காலமாக மக்களுக்கு மிக சிறப்பாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட ஐயா அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களுடைய சேவை இன்னும் மென்மேலும் வளரணும். இன்னும் நம்ம ஜூம் மூலமாக நிறைய மக்களுக்கு அவங்க பயிற்சிகளையும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்களை இந்த தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதா நான் பேசுறது? ஐயா தெளிவா கேக்குது, தெளிவா கேக்குது. நல்லது நல்லது. வீடியோல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா? இருக்குங்க. சரி. சரி. இறை சாதனை மார்க்கம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹோமியோபதி பத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இந்த அதுவும் ஹோமியோபதி ஒரு ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த இந்த இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பிபிடியை ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஹோமியோபதி எவ்வளவு ஒரு சிறப்பான மருத்துவம் அப்படிங்கிறத வேதாத்திரி மகரிஷியே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ஒரு காந்த ஆற்றல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவம்.
அதை வெறுமனே மருத்துவம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டு போயிட முடியாது. ஏன்னா ஆன்மீக சாதகர்கள், அதாவது ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணக்கூடியவங்க, இந்த மருத்துவத்தை பற்றி அவசியம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்க. நிறைய மருத்துவங்களை நீங்க தெரிஞ்சிருந்தாலும் பொதுவா மருத்துவம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மருத்துவமானது எப்படி இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு மருத்துவம்ங்கிறது எளிமையா இருக்கணும். அது ஒரு மனிதனை முழுமையா குணப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதாவது வெறும் உடம்புக்கு மட்டும் அது மருந்தா இருக்கக்கூடாது, அவங்களுடைய முழுமைக்கும் சரி பண்ணணும். அதே நேரத்துல இந்த மருந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. சில மருத்துவங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால சில துன்பங்கள் வரும், சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு. அது மாதிரி வராத ஒரு மருத்துவமா அந்த மருத்துவம் இருக்கணும். அதுதான் நல்ல மருத்துவம். நோயை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றி எறியக்கூடியதாக அந்த மருத்துவ முறை இருக்கும். ஸோ பாதி நோயை மிச்சம் வச்சுட்டு, இல்லைங்க இந்த மருந்து இதுக்கு மருந்து நீங்க காலமுச்சூடும் சாப்பிடுங்க, இது நீங்க சாகிற வரலும் சாப்பிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்ற மருத்துவமா அது இருக்கக்கூடாது. அந்த நோயை அவங்களுடைய உடலிலும் அந்த மனதிலும் அவங்க உயிரிலும் இருந்து முழுமையா பிரிச்சு எடுத்து வெளியில வீசிடணும். அது மாதிரியான ஒரு மருத்துவமா ஒரு மருத்துவம் இருந்தாதான் அது நல்ல மருத்துவம். அதே நேரத்துல ஒரு நோயை அகற்றியாச்சு, அகற்றின பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு நோய் வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. அது அப்ப நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாக அந்த மருத்துவம் இருக்கணும். நோயையும் நீக்கணும், நோயை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட எதிர்ப்பாற்றலையும் நம்ம அகற்றிடணும். அது மாதிரியான மருத்துவமா அது இருக்கும். சரி, இவ்வளவு செய்யற அந்த மருத்துவங்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, அப்படி இருக்கக்கூடாது. செலவு கம்மியா இருக்கும். ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே அது ஒரு பயன்படத்தக்க வகையில அது ஒரு எளிமையான மருத்துவமா, செலவு குறைந்த மருத்துவமா அது இருக்கும். இப்படிப்பட்ட மருத்துவம் அது ரொம்ப லேட்டாக எடுத்துக்கூடாது. ரொம்ப நாள் எடுத்துக்கும் சார் இது மருந்து சாப்பிட்டா அப்படி இருக்கக்கூடாது. அது விரைவாக நலப்படுத்துவதாக இருக்கணும், சீக்கிரமா சரி பண்ணும். ஹோமியோபதினாவே லேட்டா சரி பண்ணுதுன்னு அதை பத்தி ஒரு மித்து ஒன்று இருக்கு. அப்படி கிடையாது. இது ஒரு ஒரு நல்ல மருத்துவம் விரைவா சரி பண்ணணும். ஹோமியோபதி ஒரு நல்ல மருத்துவம், விரைவாக சரி பண்ணக்கூடிய மருத்துவம். இப்படி சரி பண்ற மருத்துவத்துக்கு ஒரு பிலாசபி இருக்கும், அதாவது ஒரு தத்துவம், அடிப்படையான தத்துவம் இருக்கும். அது அறிவியல் தத்துவங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மருத்துவமாக அது இருக்கும். அந்த தத்துவங்கிறது ஏதோ ரொம்ப மேதாவிகள் மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. ஒரு பாமரனும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த மருத்துவம் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட மருத்துவம் ரொம்ப கசப்பான மருந்தா இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சுவைக்க இனிப்பான ஒரு மருந்தா அது இருக்கணும். ஆஹ் அது இனிப்பா தான் இருக்கணும். மருந்துனாவே பொதுவா இனிப்பு தான். கசப்பா இருந்தா அது மருந்து இல்லை, இனிப்பா மருந்து இருக்கும். இப்படிப்பட்ட மருத்துவம் ஒரு நோயாளிய அந்த நோயிலிருந்து நீக்கினா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அந்த நோயாளிய முதல்ல மனிதனா மாத்தணும். மனிதனா மாத்தி அந்த மனிதனை உயர்ந்த மனிதனா மாத்தணும். உயர்ந்த மனிதன்கிறது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய மனிதன். அந்த உயர்ந்த மனிதனை தெய்வீக மனிதனா மாத்தணும். அதாவது அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்தை எழுச்சி ஊட்டணும். அந்த தெய்வீக மனிதனா மாற்றதா ஒரு மருத்துவ முறை இருக்கணும். இப்படிப்பட்ட மருத்துவம் தான் நல்ல மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமியோபதி இந்த இதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திருமூலர்கிட்ட நம்ம போயிடுவோம். திருமூலர் சொல்றாரு ஒரு மருத்துவம் எப்படி இருக்கணும், ஒரு மருந்துனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும் அப்படிங்கிறார். அதாவது உடலில் வரக்கூடிய நோய்களை எல்லாமே சரி பண்ணக்கூடியதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில அவர் சொல்றாரு, மறுப்பது உளநோய் மருந்தென சாலும் அப்படிங்கிறார். அதாவது உள்ளத்துல வரக்கூடிய நோய்களையும் அது சரி பண்ணணுமா. உடம்புல வர நோயை மட்டும் சரி பண்ணா பத்தாது, உள்ளத்துல வரக்கூடிய மனசுல வரக்கூடிய நோய்களையும் அது சரி பண்ணணும். அதுக்கடுத்தது மறுப்பது இனி நோய் வாராது இருக்க. அதுக்கப்புறம் உடம்பு மனசு இது ரெண்டையும் சரி பண்ணியாச்சு. சரி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது மாதிரி நோய் மறுபடியும் வரவே கூடாது. அதாவது ஒரு பிரிவென்டிவா இருக்கும், நோய் தடுப்பு மருந்தாகவும் அது வேலை செய்யணும் அப்படிங்கிறது. மறுப்பது இனி நோய் வாராது இருக்க. கடைசியா ஒரு வரி சொல்றாரு, மறுப்பது சாவை மருந்தெனல் ஆகும். சாவே வரக்கூடாது அப்படிங்கிறார். சாவே வரக்கூடாது அப்படின்னா நம்ம சாவை தள்ளி போடுறதா நம்ம புரிஞ்சுக்கணும். சாவை இப்போ நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்த பிறப்பே ஒரு
நோய் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த ம், பிறப்பை அறுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இந்த ஆன்மீக சாதகங்கள்லாம். அப்போ அது மாதிரியான ஒரு மருத்துவமா அது நீங்க கொடுக்குற மருந்து இருக்கணும்னு அவர் சொல்றாரு. நீங்க அவ்வளோ டீப்பா புரிஞ்சுக்காம சாதாரணமா புரிஞ்சுக்கிட்டா உடம்புல நோய் வரக்கூடாது, மனசுல நோய் வரக்கூடாது. அது நோய் எதிர்ப்பாற்றலை தூண்டுறதா இருக்கணும். ஒருவேளை இந்த மருந்து நம்முடைய சாவை தள்ளி போடக்கூடியதாக, ஆயுளை நீட்டிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த கால சித்த மருத்துவத்தை ஆயுள் வேதம் தான் சொன்னாங்க. அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடியதுதான் மருத்துவம் அப்படின்னாங்க. அப்ப அந்த அந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா, அந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா, மறுப்பது சாவை மருந்து எனலாமே அப்படிங்கிறது ஒரு மருந்துக்கான முழுமையான விளக்கமா இருக்கு. திருமூலர் ஒரு மருத்துவம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ மருத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பதஞ்சலி சித்தட்ட நம்ம போயிட்டு வர வேண்டியது. நம்மளுடைய உடம்பை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு 5 வகையான நுண் உடல்களால் ஆனது அப்படின்னு பதஞ்சலி சித்தர் சொல்றாரு. நம்ம உடம்பு நம்ம பொதுவா பார்க்குறோம், கை கால் இருக்கு, உள்ளக்குள்ள உறுப்பு இருக்கு, இதெல்லாம் ஒரே உடம்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பதஞ்சலி அதை 5ஆ பிரிக்கிறார். அதாவது இந்த உடல் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் அவரு அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றாரு. அன்னமய கோஷம் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி, அதாவது உறுப்புகளால் கட்டமைக்கப்பட்ட உடல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நீங்க சாப்பாடெல்லாம் செமிச்சு அதனால உருவாக்கப்பட்ட இந்த உடல், அதுதான் அன்னமய கோஷம். அதுக்கு அடுத்தது, அதாவது நீங்க லேயர் லேயரா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருங்கிறது பிசிக்கல் பாடி. அதுக்கப்புறம் இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு டீப்பர் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது லேயரா பார்த்தீங்கன்னா அது பிராணமய கோஷம். அது ஆற்றலால் கட்டமைக்கப்பட்டது, அதாவது வாயுக்களால் ஃபுல்லாவே எனர்ஜியால் கட்டமைக்கப்பட்டது பிராணமய கோஷம். இந்த அஹ், இந்த இது செகண்ட் லேயர். இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டீப்பரா, இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு நுண்ணிய உடல் ஒன்று இருக்கு. அது மனோமய கோஷம்னு பேர். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடி, ரெண்டாவது எனர்ஜி பாடி, மூணாவது மென்டல் பாடி, அதுக்கப்புறம் மூணாவது ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு பேரு மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தது நாலாவது ஒரு நுண்ணிய உடல் ஒன்று இருக்கு. அந்த நுண்ணிய உடல் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஞ்ஞானமய கோஷங்கிறது ஆழ் மனம் அப்படின்னு சொல்லலாம். சப்கான்சியஸ் மைண்ட், மைண்டு தான், ஆனா அது சப்கான்சியஸ் மைண்ட், அது ஒருங்கம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். அது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு அடுத்து ரொம்ப டீப்பரா, ரொம்ப அடி ஆழத்துல இருக்கக்கூடிய கடைசி நுண் உடல் அப்படிங்கிறது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பதஞ்சலி சித்தர் சொல்றாரு. ஆனந்தமய கோஷத்தை கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதையே ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இது அது 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 எதனாலையும் பாதிக்கப்படாது. இந்த ஆன்மாங்கிறது எந்த வித வெளி நோய்களாலும் அது பாதிக்கப்படாது. இந்த விஞ்ஞானமய கோஷம் வரையிலும் தான் பாதிப்பு இருக்கும். ஆன்மாங்கிறது பாதிக்கப்படாத ஒரு நுண் உடல், உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பாதிக்கப்படாத ஒரு நுண் உடல்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்குன்னா அது ஆன்மா. இதை பதஞ்சலி சொல்றாரு. மொத்தம் நம்ம உடம்பே 5 விதமான நுண் உடல்களால் ஆனது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம உடம்பு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரே வைத்தியம் போதுமானதா இருக்கும். நமக்குள்ளே 5 விதமான வெவ்வேறு உடல்கள் இருக்கிறப்ப இதுக்கு எப்படி ஒரே மாதிரியான வைத்தியம் சரியா இருக்கும்? அப்ப இதுக்கு வேறு வேறு வைத்திய முறைகள் இருக்கணுமே அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அந்த கால சித்தர்கள் அதை எல்லா விதமான உடல்களுக்கும் வைத்தியம் பண்ணாங்க. அதுவே ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒவ்வொரு ஒவ்வொரு கோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறை இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ ஆஹ், அன்னமய கோஷம், அன்னமய கோஷங்கிறது உடல் உறுப்புகளுக்கான மருத்துவம். நீங்க உறுப்புல தான் நோய் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணு பிரச்சனையா இருக்கு, காது பிரச்சனையா இருக்கு, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்குடைய கணையம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த உறுப்புல தான் நோய் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அந்த உறுப்புகளை சரி பண்றதுக்கு நீங்க வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அது எந்த உடல்ல வேலை செய்யும்? அன்னமய கோஷத்துல மட்டும்தான் அது வேலை செய்யும். நீங்க உறுப்புகளுக்காக வைத்தியம் பண்றப்போ அது மேல், அதாவது சூப்பர்ஃபிஷியல் பாடியான அன்னமய கோஷத்துல மட்டும்தான் அந்த வைத்தியங்கிறது வேலை செய்யும். அதுக்கான வைத்தியம் இன்னைக்கு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மருத்துவம் அலோபதி.
ஏன்னா அலோபதி வந்து ஆங்கில மருத்துவம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க உறுப்புகள்ல தான் நோய் அப்படிங்கறது முடிவு பண்ணி அந்த உறுப்புகள்ல சரி பண்றதுக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு தான் அவங்க வைத்தியமும் பண்றாங்க. அது ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, டெஸ்ட் இத்தியாதி இத்தியாதி இது எல்லாத்தையும் பார்க்கறது எதுனா உறுப்புல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த திசுக்கள்ல என்ன மாற்றங்கள் இருக்கு, இதை பார்த்து அதற்கான மருந்துகளை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறப்ப அது அந்த அன்னமய கோஷத்துல மட்டும்தான் அது வேலை செய்கிறது. ஒருவேளை நீங்க அலோபதி பார்க்காம வேற ஏதாவது நீங்க நம்முடைய நாட்டு வைத்தியங்களோ இல்ல மரபுசார் மருத்துவங்கள் எதுவோ, ஆனா உறுப்புகளில் நோய் அப்படிங்கிறத அந்த கண்ணோட்டத்துல நீங்க அணுகுனீங்கன்னா அது அன்னமய கோஷத்துல மட்டும்தான் அந்த மருந்துகளும் வேலை செய்யும். ஓகே. இப்ப உறுப்புல ஒரு பிரச்சனை, அதுக்கு இந்த இந்த மாதிரியான அலோபதி மருத்துவங்களை பார்த்துட்டோம். உறுப்புகளுக்கான மருத்துவங்கிறது அலோபதியா ஓஷோ வந்து முடிவெடுக்கிறார். அதுதான் அலோபதி வந்து உறுப்புகளில் மட்டும்தான் வேலை செய்யும். அதனால ஃபர்ஸ்ட் லேயரை தாண்டி அது டச் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது கோஷம் அதை தாண்டி அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிறது பிராணமய கோஷம். அதாவது அது வந்து எனர்ஜி பாடி. பிராணான்னு சொல்றது உயிர் காற்று. அப்போ அந்த உயிர் காற்று உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு, அது நமக்கு தெரியாது. அந்த உயிர் காட்டுங்கிறது சக்தி ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி ஓட்டத்துக்கு வந்து சில மருத்துவ முறைகள் இருக்கு. இந்த அதாவது என்னன்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், வர்மம், இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க உடம்புக்குள்ள சக்தி ஓட்டம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டத்துல ஏதோ ஒரு பாதிப்பு வருது, எங்கேயோ ஒரு தடை ஏற்படுது. இந்த சக்தி வந்து ஓடிட்டு இருக்கிறதுல ஒரு தடை ஏற்படுது. அந்த தடை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நோய் வருது. அப்போ அந்த தடையை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் இந்த பிராணமய கோஷத்துல வர நோய்க்கான காரணமா இந்த சக்தி ஓட்ட மருத்துவங்கள் சொல்லுது. அது அக்கு பஞ்சரா இருக்கலாம், வர்மமா இருக்கலாம், மற்ற அந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க எல்லாம் இதுதான் காரணமா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு புள்ளியை தூண்டுறாங்க. அந்த புள்ளியில அந்த இடத்துல சக்தி தேங்கி இருக்கு. அந்த இடத்த தூண்டுறது மூலியமா அந்த சக்தி அந்த தடையை நீக்கிட்டு நார்மலா ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிக்கிறதுனால இந்த பிராணமய அந்த எனர்ஜி வந்து சரியாயிருது. இந்த எனர்ஜி சரியாகிறது மூலியமா உடல் உறுப்புகள்ல இருக்கிற நோயும் நீங்கிடும். அதாவது நீங்க பிராணமய கோஷத்தை சரி பண்ணீங்கன்னா அது அன்னமய கோஷத்தையும் சேர்த்து சரி பண்ணிடுது. அதனாலதான் இந்த எனர்ஜி ஹீலிங்க்கு ஒரு ஒரு அதாவது இது 2 லேயர்ல வேலை செய்யுது. ஓகே. இப்ப இந்த இந்த 2 லேயர்ல வேலை செய்யுதே சரி. இப்ப இது அன்னமய கோஷத்தை சரி பண்ற மாதிரி இதுக்கு மேல இருக்கிற கோஷங்கள் உள்ளுக்குள்ள இன்னும் ஆழமா இருக்கிற மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை சரி பண்ணுமான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் சொல்றேன். ஓஷோ அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் 3வது கோஷமா மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் இன்னும் சொல்லிட்டு போறதுன்னா இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், இந்த 2 கோஷங்கள்லையுமே நம்முடைய மரபுசார் மருத்துவங்கள் வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. அதை வந்து அவர் என்ன சொல்றாரு, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இது போன்ற மருத்துவங்கள் எல்லாம் இந்த அன்னமய கோஷத்துல அன்னமய கோஷம் அதுல நோய் இருந்துச்சுன்னா அதுக்கும் மருந்து கொடுக்குறாங்க. இந்த எனர்ஜியில வந்து பிராணமய கோஷத்துல நோய் இருந்துச்சுன்னா அதற்கும் அவங்க மருந்து தர்றாங்க. அதனால அவங்க பார்த்துட்டு தராங்க. அதாவது நாடி இதெல்லாம் பார்த்து பார்த்து தரப்போ எனர்ஜியில பிரச்சனைனா இதுக்கும் கொடுக்குறாங்க. வெறும் பிசிக்கல் மட்டும் கொடுக்குறோம்னா அதுக்கும் கொடுக்குறாங்க. இந்த 2 கோஷங்களுக்கும் அவங்க மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றேன். இப்ப அடுத்தது 3வது உள்ளுக்குள்ள இதை தாண்டி ரொம்ப டீப்பர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு உடல், மென்டல் பாடி, அது மனோமய கோஷம். இந்த கோஷத்துல வேலை செய்யறதுக்கான ஒரே மருத்துவம் ஹோமியோபதி தான் அப்படின்ட்டு ஓஷோ சொல்றாரு. ஓஷோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த இவ்வளவு இந்த மனித குல வரலாற்றிலேயே இந்த மனித குலம் ஒருவருக்கு கடமைப்பட்டிருக்கணும், அதாவது மருத்துவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கணும்னா அது ஹானிமனுக்கு தான். ஏன்னா ஹோமியோபதியை கண்டுபிடித்த டாக்டர் சாமுவேல் ஹானிமனுக்கு தான் இந்த மருத்துவ உலகம், இந்த மனித குலமே கடமைப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மனோமய கோஷத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்தை அவர் ஒரு தனிநபராக கண்டுபிடித்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நீங்க அதாவது ஒரு உடல் உறுப்புகள்ல நோய் வந்துச்சு, நோய் வந்துச்சுன்னா அந்த உறுப்புல நோயின்ட்டு அந்த அதற்கான மருத்துவம் அலோபதி மருத்துவம் சரி பண்ணுது. இப்போ எனர்ஜியில ஒரு பிரச்சனை, அதாவது சக்தி ஓட்டத்துல ஒரு தடை, அதனாலதான் அந்த உறுப்புல தொந்தரவு வந்திருக்கு அப்படின்ட்டு
இந்த அக்குபஞ்சர், வர்மா இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. தடையை நீக்கிட்டா சரியாயிரும், ரெண்டாவது கோசம் சரியாயிரும்னு சொல்றாங்க. இப்போ மூணாவது கோஷத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடை ஏன் ஏற்பட்டுச்சு? இப்ப மூன்றாவது கோஷத்துல இந்த தடை ஏன் ஏற்பட்டுச்சு? அதுக்கு என்ன மனிதனுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு, உணர்ச்சியிலுடைய சமச்சீர் நிலை பிறழ்வால் ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்ச்சியில சமச்சீர் இல்லை அவன்கிட்ட. இப்ப நான் ரொம்ப கோவப்படுறேன், நான் அவமானப்படுறேன், நான் துக்கப்படுறேன், ஒருத்தருடைய நெருங்கினவருடைய இறப்பால் நான் வருந்துறேன், என்னுடைய பணத்தை இழந்துட்டேன், ஏன்னா ஏமாற்றப்பட்டேன். இந்த மாதிரியான உணர்ச்சிகள் என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள சக்தி ஓட்டத்துல ஒரு தடையை ஏற்படுது. அந்த சக்தி ஓட்டத்துல ஏற்படுத்துற தடை தான் உடல் உறுப்புகள்ல நோயா கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த மனோமய கோஷத்துக்கு மருத்துவம் பார்க்கறதுங்கிறது வள்ளுவர் சொல்லுவது போல நோய் நாடி நோய் முதல் நாடியா இருக்கு. ஏன்னா நோய்க்கான காரணங்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அந்த காரணங்களையே நீக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு மருந்து, ஹோமியோபதி மருந்து கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காரணம் உங்க மனோமய கோஷத்துல பதிஞ்சிருக்கும். அந்த காரணத்தை இது நீக்கிடுது. காரணத்தை நீக்கின உடனே சக்தி ஓட்டத்துல இருக்கக்கூடிய தடை நீங்கிடுது. சக்தி ஓட்டத்துல இருக்க தடை நீங்கின உடனே உடல்ங்கிறது மறுபடியும் நலமடைஞ்சிருது. அந்த உடல் உறுப்புகள் இருக்க நோய்ங்கிறது நீங்கிடுது. அதனால இந்த மருத்துவ முறைங்கிறது மருந்து கொடுத்து குணப்படுத்தும் மருத்துவ முறைகளில் மிகவும் உயரியதொரு மருத்துவம் ஹோமியோபதி அப்படின்ட்டு ஓஷோ மட்டுமில்ல, மிகப்பெரிய ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார். ஹோமியோபதியை அவங்க ஏத்துக்கிறாங்க. சரி, இதுக்கு அப்புறமும் இன்னொரு கோஷம் இருக்கு. இப்ப இந்த 3 உடல்கள் மட்டுமா இருக்கு, இன்னும் உடல் இருக்கு. அதுக்கு அடுத்தது விஞ்ஞான மைய கோஷம் அப்படின்னு ஒரு கோஷம். விஞ்ஞான மைய கோஷம் அப்படிங்கிறது சப்கான்சியஸ் பாடி, அதாவது சப்கான்சியஸ் மென்டல் பாடி, ஆழ்மன உடல். இப்ப இந்த ஆழ்மன உடலுக்கு நம்ம என்ன வைத்தியம் அப்படின்ட்டு ஓஷோட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, இந்த ஆழ்மன உடல், இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கான மருத்துவங்கிறது மருந்து கொடுத்து குணப்படுத்துற மருத்துவம் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து இது வந்து ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்றது, ஹிப்னோதெரப்பி அது இல்லாம ஃபாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படின்லாம் இப்ப இருக்கு. அது ரொம்ப இன்னைக்கு புழக்கத்துல அதிகமா இல்லை. மேலை நாடுகள்ல இது இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உங்க ஆள் மனசுல ஒரு பதிவுகள், நீங்க குழந்தையா இருக்கிறப்போ உங்க அப்பா அம்மா வயித்துல, அதாவது உங்க அப்பா அம்மா இணை சேரும் போது அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் அம்மா வயித்துல நீங்க இருந்தப்போ உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டதோ, அதுக்கப்புறம் குழந்தையா உங்களுக்கு ஞாபகமே இல்லாத அந்த தருணங்கள்லாம் உங்க மனசுல ஏதாவது ஒரு பதிவு பதியும். நம்ம பயமுறுத்துறது, வெளியில போனா பேய் வந்துடும், வெளியிலே போகாதன்னு சொல்றது, இதெல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கும். இந்த பதிவுகள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய குணாதிசயத்தை உருவாக்கிடும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு ஒரு கேரக்டரே செட் ஆகும். இப்ப நீங்க நீங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சில பயங்கள் இருக்கும், எனக்கு சில பதட்டங்கள் இருக்கும், எனக்கு சில தயக்கங்கள் இருக்கும். இது எல்லாம் எங்கிருந்து உருவாயிருக்குன்னா என்னுடைய சிறு வயதில் நான் அம்மா வயித்துல இருக்கிறப்ப எங்க அம்மாவுடைய மனநிலை, இது எல்லாமே சேர்ந்து தான் என்னுடைய கேரக்டரை இன்னைக்கு உருவாக்கிது. அப்போ இந்த 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 பதிவுகள் எல்லாமே அந்த எனக்கான தயக்கங்கள், எனக்கான பயம், இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நான் இந்த ஹிப்னோதெரப்பி மூலியமா நான் என்னுடைய அந்த ஆழ் மனசுல இருக்கிற பதிவுகளை அழிச்சேன்னா நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும். அதாவது முழுமையான நோய் நிலை நீங்கி என்னால் வாழ முடியும். அதற்கு அந்த அளவுக்கு சிகிச்சை நமக்கு தேவையில்லை. அதனால மூன்றாவது கோஷமான அந்த மன உடலுக்கான அந்த வைத்திய முறை மட்டுமே நமக்கு போதுமானது. நான்காவது கோஷத்துக்கு நம்ம போக தேவையில்லை. ஆனா ஆன்மீக சாதகர்கள் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இன்னும் நோய் இல்லாத மனிதர்களும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன தடை இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அதுக்கு அடுத்ததுக்கு போகணும்னா அதுக்கு மெடிடேஷன், அது வந்து அடுத்ததா சொல்றாரு. ஐந்தாவது கோஷம், அதாவது ஐந்தாவது நுண் உடல், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற மைய உடல் அப்படிங்கிறது ஆனந்தமய கோஷம். அதை கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வைட்டல் ஃபோர்ஸ்னா உயிர் ஆற்றல். இதையே வேதாத்திரிலாம் வந்து அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ அந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த லெவல்ல நீங்க அந்த உடலை இன்னும் நீங்க செழுமைப்படுத்தி ஒரு பிறப்பில்லாத ஒரு பிறவியற்ற ஒரு பேர் இன்னும் அடையணும்னா அதற்கு இருக்கிற வைத்திய முறைகள்ங்கிறது தியானமும் யோகமும் யோக பயிற்சிகள் தான். இதுதான் இதனால என்னன்னா இப்போ நிறைய ஞானிகள் எல்லாம் இந்த முதல் 4 உடல்களுக்கான வைத்தியங்கள்லாம் தேவையில்லை, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் சரி பண்ணின்னு சொல்றாங்கல்ல. அது உண்மைதான். ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்றப்போ யோகா பண்றப்போ என்ன ஆகும்னா உங்க ஆழ் மனசுல இருக்கிற பதிவுகள் தன்னால் அழிஞ்சிடும். ஆழ்மன பதிவுகள் அழிஞ்சிருச்சுன்னா அந்த ஆழ்மன காயங்கள், அந்த காயம் மாதிரியே இன்னொரு காயம் படுறப்பதான் மனசுல உங்களுக்கு உணர்ச்சி கொந்தளிப்புகள் வருது, உணர்ச்சி மாற்றங்கள் வருது. அதனாலதான் சக்தி ஓட்டத்துல ஒரு தடை ஏற்படுது. அதனாலதான் உறுப்புகள்ல நோய் வருது. அப்போ டைரக்டா நீங்க மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் செஞ்சா அதுல இருந்து நம்ம முழுமையா மீண்ட முடியும் அப்படிங்கறத நிறைய ஞானிகள் சொல்றாங்க. ஆனா நம்மால சாதாரண மனிதர்களுக்கு அது முடியறது இல்லை. அப்போ மருந்து தேவைப்பட தான் செய்யுது. அப்போ மருந்து தேவைப்படுறப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வாய்ப்புங்கிறது ஹோமியோபதி மருத்துவமா இருக்கு. இப்போ ஹோமியோபதி மருத்துவத்துக்கு வந்து இப்ப இந்த இந்த உடல் வந்து சொல்றப்ப என்னன்னா அந்த 5 உடல்களா பதஞ்சலி சொல்றாரு. இப்ப இந்த 5ல பாத்தீங்கன்னா அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படிங்கிறது. இந்த 5 உடலையும் ஒரு சேர்த்து தான் சொல்றாரு. நம்ம உடல்லாம் வெறுமனே பிசிக்கல் பாடியை மட்டும் சொல்லல, அவரு மென்டல் பாடியையும் கான்சியஸ்னஸையும் சேர்த்து தான் சொல்றாரு. இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த உடல் உறுப்புகள், உயிர், மனம், மனம்ங்கிறது ஆழ்மனம், ஆஹ், அஹ், மேல் மனம் எல்லாம் சேர்ந்தது தான். இது எல்லாம் சேர்ந்து ஒரு பாத்திரமா நம்ம உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான உடல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான ஒரு பண்பு இருக்கு. அத உயிர் பண்பு அப்படின்னு ஹானிமன் வந்து குறிப்பிடுறாரு. அதாவது வைட்டல் பிரின்சிபிள், உயிர் பண்புன்னு சொல்றாரு. எல்லாருக்குள்ளேயும் உயிர் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்துவமான மனிதர்களா இருக்காங்க. அப்போ தனித்துவம் அப்படிங்கிறது ஹோமியோபதியில ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்கு. ஏன்னா ஒருத்தருடைய தனித்துவம் எப்படி வெளிப்படும்? ஏன்னா இந்த தனித்துவம் பாதிக்கப்படுறதுனாலதான் நோய் வருது அப்படின்னு ஹோமியோபதி சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டருங்கிறது தனித்தன்மை. அந்த தனித்தன்மை எப்படி வெளிப்படும் அப்படின்னா மனம் மூலியமா தான் வெளிப்படும். இப்போ நான் வந்து உடலா இருக்கேன். எல்லாருக்குள்ளேயும் கை கால் மூக்கு கண் காது எல்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா என்னுடைய கேரக்டர். என்னுடைய கேரக்டர் தான் மற்றவங்கள்ட்ட இருந்து என்ன வித்தியாசப்படுத்தி காட்டும். கேரக்டர் எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னா மனம் வழியாக தான் அந்த கேரக்டர்ங்கிறது வெளிப்படும். அப்போ மனம்தான் ஒருவனுடைய மையம். ஒரு மனிதனுடைய மையம் என்பது மனமாக இருக்கிறது. அப்போ அந்த மனதை சரி செய்து விட்டாலே அவன் ஒரு நோயிலிருந்து விடுபட்டு விடுவான். அப்போ நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அவனுடைய தனித்துவம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனுடைய தனித்துவம் பாதிக்கப்படுறதுனால தான் நோய்ங்கிறது வருது அப்படிங்கிறது ஹோமியோபதியை முழுமையா அதோடைய தத்துவத்திலிருந்து சொல்லுது. இப்போ உங்க தனித்துவம்ங்கிறது எப்படி வெளிப்படும்? உடம்புல இருக்கிற உறுப்புகள் வழியா வெளிப்படுறது அது இருக்கலாம். சிலருக்கு வந்து சில உறுப்புகள்ல இருக்கிற வித்தியாசங்கள் இருக்கலாம். சிலருக்கு 5 விரலுக்கு பதிலா 6 விரல் இருக்கலாம். சிலருக்கு ஒரு வடு இருக்கலாம். இதெல்லாமே அவங்களுடைய தனித்துவமா சொல்லலாம். இருந்தாலும் மனம்தான் முழுமையான தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஏன்னா மனம்தான் இந்த உடலையே வந்து ஆட்சி பண்ணுது. இப்போ இந்த ஒரு நிகழ்வுல இந்த ஒரு சொற்பொழிவுல நம்ம இந்த இடத்துல வந்து உட்காரணுங்கிறத நீங்க நேத்தே நம்ம முடிவு பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா இதை வந்து இந்த இடத்துல உட்காரணும், இதை கண் கொண்டு பார்க்கணும், காது கொண்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னா மனசு தான். மனசு முடிவு பண்ணாம நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்மளால உட்கார முடியாது. அப்போ மனசு தான் இந்த உடம்பையே ஆட்சி பண்ணுது. அப்போ மனசு பாதிக்கப்படுறதுனாலதான் நோய் வருது. இப்போ பிசிக்கல் நம்ம உடம்புல உடல் உறுப்புகள்ல எங்க வேணாலும் நோய் வந்திருக்கலாம். எந்த உறுப்புகள்ல வந்திருக்கலாம். அது டயாபட்டிஸா இருக்கலாம், இல்ல ஹைப்பர் டென்ஷனா இருக்கலாம், இல்ல என்ன தைராய்டு, என்னென்ன கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபெயிலியர், என்ன நோய் வேணா சொல்லலாம். ஆனாலும் அந்த நோய்களுக்கான விதை என்பது மனதின் அடி ஆழத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஊன்றப்படுது. அதுக்கப்புறம் தான் அது உடம்பை நோக்கி மெதுவா வருது. கொஞ்ச நாள் ஆகும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கு.
அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. அவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்படுது. அவர் செய்யாத ஒரு குற்றம் சுமத்தப்படுது. அந்த இதுல ஒரு போர்ஜரி பண்ணிட்டாரு, குற்றம் சுமத்தப்படுது. அவங்களுக்கு கீழ்நிலை வேலை செய்யற ஆட்கள் முன்னாடி அவர் அவமானப்படுத்தப்படுறார். எல்லாருக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டு அந்த வேலையில இருந்து அவர் நீக்கப்படுறார். அதற்கு அப்புறமே வேற எந்த வேலைக்கும் போகாம உம், ரொம்ப மனசு வருந்தி வீட்டிலேயே இருக்காரு. அதற்கு அப்புறம் தான் அவருக்கு கிட்னில பிரச்சனை வருது. இன்னைக்கு கிட்னி வந்து செயலிழக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆனாலும் இந்த நோய் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவமானத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. அங்கதான் மனசுல மனசுல நோய் வந்துருச்சு. நோய் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அது இங்க ரொம்ப லேட்டா தான் டெவலப் ஆகி அவருடைய உறுப்புகளை சீரழிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு 5 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்களுக்குமே அது திடீர்னு வந்தக்கூடிய நோயா இருக்கலாம். அது ஒரு காய்ச்சல் சளியா கூட இருக்கலாம். ஆனாலும் அதற்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கு. நீங்க ரொம்ப நுணுக்கமா நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா உடம்புல வர்ற எந்த நோய்களுக்குமே மனம் ஒரு காரணியாக இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு நோயை சரி பண்ணோம்னா அதோடைய நோய் முதல் சரி பண்ணணும். நோயை சரி பண்ணோம்னாவே அதோடைய நோய் காரணத்தை சரி பண்ணணும். அப்பதான் நீங்க முழுமையா சரி பண்ண முடியும். சரி, இதுக்கு எப்படி சார் இப்படி சொல்றீங்க? ஒரு சளி காய்ச்சலுக்கு கூட நீங்க வந்து எப்படி மனசை வந்து காரணம் சொல்வீங்க அப்படின்னா, நீங்க லூயிஸ் கே அப்படின்னு ஒரு அம்மா புத்தகம் எழுதியிருக்காங்க. யூ யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம், ஹீல் யுவர் பாடின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதை படிச்சு பாருங்க. தமிழ்ல கூட அந்த புத்தகங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க அவங்களுக்கு வந்து வெஜைனல் கேன்சர் வரும். அவங்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்புல வந்து ஒரு புற்றுநோய் வரும். அந்த புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்களாவே சரி பண்ணிக்கிறாங்க. மருந்து மாத்திரை எல்லாமே சரி பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த வெஜினல் கேன்சர் வந்ததுக்கான காரணங்களை அவங்க அடுக்குறாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட ஒரு குழந்தையா இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய பேரால அவங்க தவறா வழி நடத்தப்படுறாங்க. அதற்கப்புறம் அவங்க கணவராலையும் கைவிடப்படுறாங்க. இவரை அணுகிற எல்லாருமே, இந்த பெண்ணை அணுகிற எல்லாருமே அவரை வந்து ஒரு இச்சைக்கு தான் அணுகுறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு வருது. எதற்காக என்கிட்ட வர்றாங்க எல்லாரும்? ஏன் வர்றாங்க? எல்லாமே என்னுடைய பிறப்புறுப்புக்கு தானே அப்படின்னு அவங்களுக்கு அந்த அந்த தோணுன உடனே அவங்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்பு மேலே ஒரு வெறுப்பு வருது. தொடர்ச்சியான இந்த வெறுப்பு அந்த உறுப்பில் நோய் வந்துருக்கு. அந்த உறுப்பில் வந்த நோய்ங்கிறது தீர்க்க முடியாத ஒரு நோய். அந்த உறுப்பே தேவையில்லை, அதை அழிக்கிற அளவுக்கு அந்த மனசு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த உறுப்புக்கு ஒரு பெரிய நோயை கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவரால் அந்த அம்மாவால் சரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களாவே ஓகே, நான் வெறுத்ததால தான், நான் என்னுடைய உறுப்பை வெறுத்ததால தான் என் மனசு என்னுடைய உறுப்பை சிதைக்கிற வேலையை பார்த்துருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து தனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பை தினசரி தினசரி அவங்க ஆஹ், அந்த ஹீலிங் வார்த்தைகளை சொல்லி 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 மனசுக்கு வந்து பயிற்சி பண்ணி பண்ணி மருந்தே இல்லாமல் அவங்க சரி பண்ணி இது எப்படி இதுக்கப்புறம் அவங்க நிறைய ஆய்வுகளை பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கும் அவங்க இதனால தான் இந்த இந்த மன பாதிப்புக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இதை நீங்க நான் நிறைய நோயாளிகளை கேட்குறப்போ கன்ஃபார்ம் பண்றப்போ ஆமா சார் அப்படிங்கிறேன். அப்போ ஒவ்வொரு நோய்களுக்குமே பின்னாடி உங்களுடைய மன பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த மன பாதிப்புக்கு தகுந்த ஹோமியோபதியில மருந்தே இருக்கு. இப்ப இது இந்த லூயிஸ் கேங்கிறது ஒரு உதாரணம். இது இல்லாம இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. இந்த லூயிஸ் கே அம்மா சொல்றாங்க, வந்து நம்முடைய மனம்தான் நம்மளுடைய எல்லா அனுபவங்களுக்கும் பொறுப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நோயாகவோ இல்ல செல்வமாகவோ வளமாகவோ மாறுது. இப்போ வேதாத்திரி மகரிஷி ஏன் வந்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னா, உங்க மனசுல நீங்க ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை விதைக்கிறப்போ அது அது ஒரு செல்வமா உங்களுக்கு மாறி நிற்கும். ஆனா நீங்க தேவையில்லாத நெகட்டிவ் வேர்ட்ஸையோ நெகட்டிவான எண்ணங்களையோ சிந்திக்கிறப்ப அது உங்களுக்கு விளைவா வந்து நிற்கும்.
அதுக்காக தான் நம்ம எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னோட ஞானிகள் சொல்றாங்க. அதை நம்ம ஒரு உதாரணமா ஆய்வு பண்ணி சில சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நோயையும் கொடுக்கும், கடுமையான துன்பங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த லூயிஸ் கே அம்மாவுடைய வார்த்தை. இதே மாதிரி ஒரு ஜெர்மன் டாக்டர் ஒருத்தர், டாக்டர் ரைக் ஜெட் ஹேமர் அப்படிங்கிற பேர், அவருக்கும் ஒரு புற்றுநோய், இவரும் ஒரு புற்றுநோயாளி தான். இவருக்கு வந்து புரோஸ்டேட் கேன்சர் வந்துருச்சு, அதாவது சுக்கில சுரப்பியில புற்றுநோய் வந்தது. ஏன் இவருக்கு அது மாதிரி புற்றுநோய் வந்ததுன்னா, இவர் வந்து ஒரு பிரபலமான ஆங்கில மருத்துவர். இவர் இத்தாலிக்கு ஒரு மருத்துவ ஆப்ரேஷனுக்காக போறாரு. அப்ப பையனே அழைச்சிட்டு போறாரு. பையன் அங்க இருக்கிற ஆஹ், ஒரு பெரிய ஏரியில போட்டிங் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இத்தாலியோட இளவரசர் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கப்ப அவர் தவறுதலா அவருடைய துப்பாக்கி கொண்டு இவருடைய பையனுடைய இருதயத்துக்கு பக்கத்துல வந்து தொலைச்சிருச்சு. அந்த பையன் வந்து மயக்க நிலைக்கு போயிட்டான். இது இது டாக்டருக்கு இவருக்கு தெரியப்படுத்தப்படுது, ஹேமருக்கு. இவர் உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு, அட்மிட் பண்றாரு, ட்ரை பண்றாங்க. ஒரு வாரம் வரலும் மயக்கத்திலே இருந்து பையன் இறந்து போயிரு. அதற்கப்புறம் 2 மாசம் இவர் கடுமையான டிப்ரெஷன்ல இருக்காரு. 2 மாசம் கழிச்சு இவருக்கு கேன்சர் வந்துட்டு, அதாவது சுக்கில சுரப்பியில புற்றுநோய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போறாரு. எல்லாரும் என்னப்பா இது சரி பண்ணுங்க, என்ன பண்ணணும்னா எல்லாரும் சொல்றாங்க, உனக்கே தெரியாதா, நீயே டாக்டர், இதெல்லாம் சரி பண்ண முடியாது, நமக்கு வைத்தியம் நம்மகிட்ட மருந்தே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு டீ காபி சாப்பிட்றது கிடையாது, ஒரு சிகரெட் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. கரெக்டா பர்ஃபெக்டா வாழக்கூடியவர், பைபிள் படி வாழக்கூடிய ஒரு மருத்துவராக இருந்தார். ஆனா எப்படியும் ஏன் எப்படி எனக்கு நோய் வந்தது அப்படிங்கறனால இவருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலா போறாரு. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கறாரு. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத எல்லாமே கேட்கறப்ப, ஒரு அதாவது பெண்களுக்கு இருக்கிற கேன்சர் இருக்கு பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாவே பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு கேன்சர் இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய்கள் இருக்கு. அங்க போய் ஒரு அவங்களுக்கு ஆய்வு பண்ணி எடுத்து பார்த்தா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு, அவங்களுக்கும் இவருக்கும். என்னன்னா அவங்களும் ஏதோ ஒரு அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில புற்றுநோய் வரும். இவரும் ஒரு அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டு தான் இவருக்கு சுக்கில சுரப்பியில புற்றுநோய் இருக்கு. அப்போ அதிர்ச்சியால் பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் இவருமே லூயிஸ் கே மாதிரி தான் அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ், அந்த நம்முடைய மனதுக்கு ஆழ் மனதிற்கு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி 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 அதற்கப்புறம் அந்த நோயை சரி பண்ணிக்கிட்டார். இது இவர் மட்டுமே சரி பண்ணிக்கல, கிட்டத்தட்ட 3000 நோயாளிகளை இவர் சரி பண்ணியிருக்கிறார். இவரை வந்து அந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றம் போலீஸ் வந்து பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. ஏன்னா இவர் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக இருக்காருன்னு இவர் சர்டிஃபிகேட்டை பிடிங்கிட்டாங்க. அதற்கப்புறம் இவரை வந்து அதுக்கப்புறம் இவர் வைத்தியம் பண்ணார். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லியே அவங்க கேன்சர் வந்து இது பண்ணாங்க. அப்படி 3000 பேரை பண்ணியிருக்காரு. இவரை ஒரு டைம் போலி மருத்துவம் பிடிச்சி உள்ள வைக்கிறப்ப இந்த டாக்குமெண்ட்டை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. 3000 பேஷண்ட்டை இவர் சரி பண்ணிக்கிற ரெக்கார்டும் போன உடனே அவங்க அப்படியே சத்தம் இல்லாமல் வெளில விட்டாங்க. அப்போ அதனாலதான் இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது 3000 கேன்சர் நோயாளிகளை ஒரு மருத்துவர் சரி பண்ண முடியுது மருந்தே இல்லாம அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல கேன்சர்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நோயா பரப்பப்பட்டுட்டு இருக்கு. அந்த வார்த்தையே வந்து ஒரு அச்சுறுத்தலக்கூடியதா இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, இந்த கேன்சரை வச்சுக்கிட்டு வைத்தியம் பண்றவங்க எல்லாரும் உண்மையிலேயே அவங்க நரகத்துல கொண்டு போய் போடணும், எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணுங்கிறாரு. அது இந்த ஹீமோதெரப்பின்னு ஒரு தெரப்பியை கண்டுபிடிச்சவங்க எல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணும்னு அவர் சொல்றாரு. அவ்வளோ ஒரு கடும் கோபத்தை இந்த மருத்துவர்கள் மேல அவர் வைக்கிறார். ஏன்னா இது எளிமையா சரி பண்ணக்கூடியது, காரணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அவர் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு இப்போ வந்திருக்கு பாத்தீங்களா தொந்தரவு நோய், அந்த நோய் எல்லாமே உங்களை சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இப்போ எனக்கு வந்து கேன்சர் வந்தது, ஆனா என் பையன் இறந்ததுல இருந்து 2 மாசம் நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஆஹ் மகனுடைய அந்த துக்கத்துல இருந்தேன், அவன் இறந்த துக்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய புற்றுநோய் வந்ததுக்கு பிறகு அந்த துக்கம் எனக்கு மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய புற்றுநோய் அது சார்ந்த வலி மட்டும்தான் என்னுடைய மனசுல இருந்தது.
அப்போ நான் ஒன்று அப்பதான் புரிஞ்சுக்கிறேன், இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். நான் என்னுடைய மனசு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னுடைய துக்கத்தை தாங்க முடியாம அது உடம்புக்கு கடத்திருச்சு. என் உடம்புக்கு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் என் உடம்பு மேல ஃபோக்கஸ் வைக்கிறேன். என் மனசுல இருந்து அந்த துக்கம்ங்கிறது வடிஞ்சிருச்சு. சுத்தமா அதை பத்தி நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் மொத்தமும் என்னுடைய உடம்புக்கு வந்துருச்சு. அப்போ நான் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, ஓகே, இது என்ன சரி பண்றதுக்கு வந்திருக்கு. இப்போ மனசை சுத்தமா அதை விட்டுருச்சு, உடம்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. இப்போ நான் கரெக்டா உடம்பையும் மனசையும் ரெண்டையும் நான் ஒரு சமச்சீர்நிலையில வச்சிருந்தேன் அப்படின்னா, உடம்பு என்னென்ன கேட்குதோ அதை நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயிலிருந்து நான் முழுமையா வெளியில வந்துட முடியும். இதை வந்து அவர் என்ன சொல்றாரு, ஹீலிங் ஃபேஸ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா நோய்களுமே ஒரு ஹீலிங் ஃபேஸ் தான். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுடைய இந்த நோய், இதற்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்டீங்களோ, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காயம் இருக்கும். அந்த காயத்தை இப்போ வந்திருக்க நோய் மறக்கடிச்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் மொத்தமும் இந்த நோய் மேல வச்சிருக்கோம், நம்ம காயத்தை மறந்துருப்போம். அப்போ இந்த காயத்துக்கும் நம்ம சரியானபடி உடம்பு என்ன சொல்லுதோ, மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம கரெக்டா பார்த்து நடந்தோம்னா அதை நம்மளே சரி பண்ணிடலாம். அப்படிதான் அந்த நம்மளுடைய உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு மருத்துவர் இருக்கார். அவரால தான் அந்த மருத்துவ உலகமும் இயங்குது. நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே சரி பண்ணிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் வந்து மருந்தே கொடுக்காம சரி பண்ணுங்க. ஆனா ஹோமியோபதி அதுக்கு மருந்தே வச்சிருக்கு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாக்குல புற்றுநோய். அவங்க வந்து வேதாரண்யத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு பக்கம் வந்து காரைக்கால், அங்க பாண்டிச்சேரிலாம், அங்க வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல போய் புற்றுநோய்க்காக வைத்தியம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நாக்குல புற்று வந்ததுன்னா ஒரு சைடு வந்து அந்த ஒரு சைடையும் அவங்க ரேடியேஷன் வச்சு அந்த நாக்குல இருக்க கேன்சர் செல்ல தீச்சிட்டாங்க. தீச்ச உடனே உங்களால சாப்பிட முடியல. ஒரு 6 மாசம் அவங்க அப்படியே ஓட்டுறாங்க. ஓரளவுக்கு அப்படியே நீர் ஆகாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 6 மாசம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் தீச்சிட்டாங்களா, இந்த பக்கம் மறுபடியும் அந்த புற்று வரல. ஆனா தீச்சது அப்படியே இருக்கு. நாக்குல கிட்டத்தட்ட ஒரு காவாசி நாக்கை இவங்க எடுத்துட்டாங்க. இந்த சைடுல மறுபடியும் அந்த கேன்சர் செல்ஸ் உருவாயிருச்சு. மறுபடியும் அவங்க அங்க போறாங்க. அவங்க போன உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து இந்த பக்கம் தீச்சிங்கன்னா நாக்கே சுத்தமா போயிடும், இது ரொம்ப ரிஸ்க். உங்களுக்கு சௌகரியம்னா நாங்க மறுபடியும் இந்த பக்கம் தீக்கிறோம். நீங்க வேணா சாப்பாட்டுக்கு டியூப் மாதிரி போட்டுக்கோங்க, நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் அது மாதிரி போட்டுக்கோங்க. இவங்க உயிர் பயம், இப்படிலாம் நாம ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கணும், இல்லை அதுக்கு நம்ம செத்தே போயிடலாம். இந்த மாதிரி இது இது வந்து இந்த ஒரு வாட்டி ரேடியேஷன் வைக்கிறதே மரண வேதனையா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற மாத்திரை, இந்த மாத்திரைகளால் முடி கொட்டுறது சுத்தமாக, அது மாதிரி எல்லாம் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சனால அவங்க அங்கே ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் வேணாம்னு திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய ஃபாலோயர் ஒருத்தவங்க சொல்லி இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவு இருக்கு? சார், 3 வருஷமா எனக்கு இந்த தொந்தரவு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அவங்களால பேச முடியல. ஒத்த வத்த ரெட்ட வத்த அவங்க வாயிலிருந்து வருது. அவங்க பொண்ணு வந்து அவங்க என்ன சொல்றாங்கிறத கிராஸ் பண்ணி எனக்கு சொல்றாங்க. அப்போக்கே அவங்களை நான் கேட்குறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் சார். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, பையன் வந்து 20 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் வேலைக்கு போயிருக்கான் சிங்கப்பூருக்கு. அஹ் இந்த 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு இவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? இப்படி அவர் இறந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அந்த துக்கங்கிறது எனக்கு, என்னால வேலைக்கே போக முடியல. இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க, அந்த வேலைக்கும் போக முடியல, குழந்தைங்களையும் பார்க்க முடியல. இப்போ என் பொண்ணு தான் எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறா. இந்த மாதிரி 3 வருஷமா அவங்க துக்கத்திலே இருந்திருக்காங்க. அந்த துக்கத்திலிருந்து அவங்கள வெளியில வரவே முடியல. கணவனை இழந்த அந்த துக்கத்திலிருந்து அவங்கள வெளியில வரவே முடியல. அதற்கு அப்புறம் தான் இந்த கேன்சர் வந்துருக்கு. கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, துக்கம் கம்மியாயிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு என்னாச்சு, ஐயோ குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறேன், இப்போ எப்படி ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டா கூட பரவாயில்லையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, பையனாவது இப்படியே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற துக்கம் வந்து அதிகமாக போயிடும். இதை எல்லாமே இதை எல்லாமே இந்த இது எல்லாத்தையும் நம்ம குறிகளா தொகுத்து ஹோமியோபதி முறைப்படி நம்ம அதுக்கான ஒரு மருந்தை தேர்வு பண்ணி கொடுத்தோம். தேர்வு பண்ணி கொடுத்துட்டு மருந்தை சாப்பிட சொல்லி அது 15 நாளுக்கு 1 மாசம் மொழி மருந்தை தொடர்ச்சியாக கொடுத்தோம். ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு நல்லா இயல்பா பேச ஆரம்பிச்சிட்டோம்.
அதற்கப்புறம் தொடர்ச்சியா மருந்து எடுக்கிறாங்க. இப்போ 10 வருடமா அவங்க என்னுடைய கண்காணிப்புல தான் இருக்காங்க. இப்போ அந்த 2 குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. இப்போ அடுத்து இன்னும் கன்சீவ் இருக்காங்க, அடுத்த குழந்தை பிறக்காங்க. பையனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, பையனுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டாங்க. இப்போ சார், இப்போ நம்ம நிம்மதியா செத்து போயிடுவோம் சார், இப்போ எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் பேர குழந்தைய பார்த்துக்கணும், அது வரலாம் உங்க வலி ஏதாவது தொந்தரவு வராமல் இருக்க மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மருந்துங்கிறது அவங்களுக்கு ஒரு மனசாந்திக்காக மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஒழிய அவங்க தொந்தரவுங்கிறது முழுமையா அதுல இருந்து நீங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலகம் பதிச்சு வச்சிருக்கு பார்த்தோம், கேன்சர் வந்தா சரியாகாது, கேன்சர் வந்தா கொன்றும் அப்படிங்கிற அந்த பயத்துல மருந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லாம நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியான மருந்து நான் தொடர்ச்சியா தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஹோமியோபதியில இப்போ அவங்களுடைய துக்கம்ங்கிறது மனசுல இருந்து, இப்போ உங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களாமா நான் கேட்டிருக்கேன். இல்ல சார், எல்லாருக்கும் சாவு வர்றது சகஜம் தானே, அதை ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். என்னால அப்ப ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நோய் வந்துச்சு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி நான் கண்டுக்கிறது இல்லை. Thank God. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அன்பர்களே. ஐயாவோட நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வந்துருவாங்க ஐயா, வந்துருவாங்க. வாழ்க வளமுடன் அன்பர்களே. ஐயா வந்துருவாங்க. நெட்டு கொஞ்சம் சரியில்லை போல. ஐயா இன்னைக்கு கொடுத்த சிந்தனையை வந்து நீங்கள் எல்லாருமே சிந்திச்சிட்டு இருங்க. ஹோமியோபதி வந்து சிறப்பான மருத்துவம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஆஹ், உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் தாண்டி அது காந்தத்தில் போய் அது வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். நம்ம மகிழ்ச்சியும் ஹோமியோபதி பற்றி சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த டிப்ளமா கோர்ஸ் படித்தவங்க எல்லாருமே இந்த ஹோமியோபதி மருத்துவம்னா என்னன்றதை நம்ம அதை படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இது 5 வகையான உடல், இதையும் நம்ம வந்து 5 கோஷங்கள் அப்படின்னு நம்ம அந்த மருந்தே எடுக்கணும். அந்த மருந்தையே நம்ம வேண்டான்னு வந்தார். இப்போ நம்ம நம்ம மருந்துங்கிறது, நம்ம மருந்து ஒரு சர்க்கரை நோயாளிக்கு நம்ம இனிப்பான மருந்துகளை தரோம்.
அது சிறு துன்பம் கூட கொடுக்காத ஒரு மருத்துவமா அது இருக்கு. அது இல்லாம இவங்க பாருங்க, நோயை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த 2 நோயாளிகள்ட்ட இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, வேரோடு அவங்களுக்கு அகற்றிடுச்சு. என்ன அவங்களுக்கு நோய்னா, முதல் நோயாளி புற்றுநோயாளிகளுக்கு, அந்த புற்றுநோயாளிக்கு என்னன்னா அவங்க கணவர் இறந்தது ஒரு பெரிய மன அழுத்தமா அவங்களுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அந்த 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 ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அவங்க மீண்டே வரல. இப்போ நம்ம மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க, அந்த டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நோய்ங்கிறது வேரோடும் போயிருச்சு, வேரடி மண்ணோடும் போயிருச்சு. இப்போ அந்த தடம் கூட அவங்களுக்குள்ள இல்லை. இப்போ அவங்க இயல்பா பேசுறாங்க. நீங்க ஒரு நல்ல பாட முடியுது அவங்களால. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களுடைய ஒரு டைம் வந்து என் கிளினிக் வந்து பாடி காட்டினாங்க. அப்போ அது மாதிரி இருக்க முடியும். அப்போ அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்புல வந்துருச்சு, எந்த நோய் வந்தாலும் அவங்களால சமாளிச்சுக்க முடியும். அதனால இது ஒரு பெரிய செலவு அப்படின்னா செலவு இல்லை, ரொம்ப கம்மியான செலவு தான். நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு 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 நோய்க்கு போனீங்கன்னா 1,00,000 ரூபாய் சர்வசாதாரணமா இந்த எந்த நோய்க்காக இருந்தாலும் பிடிக்கிறாங்க. ஒரு சாதாரண கிட்னி ஸ்டோன் அப்படின்னாலே அதுக்கு 1,00,000 செலவு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பார்க்குறப்ப இது கிட்டத்தட்ட அதில் 100ல் 1 பங்கு தான் இருக்கு. ரொம்ப செலவு குறைஞ்சதா இருக்கு. விரைவாகவும் அது நலப்படுத்திடுது. தத்துவங்கள் படி ரொம்ப எளிமையா இருக்கு. எளிமைங்கிறது எப்படின்னா அந்த அந்த உங்களுக்கு நான் சொல்லலைங்க. ஹோமியோபதிங்கிறது ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க தக்காளி பழம் நீங்க சமையல்ல அடிக்கடி சேர்த்துக்கிறீங்க. தக்காளி பழம் ஏன் சமையல்ல சேர்த்துக்கிறீங்க? ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தவங்க தமிழர்கள். இந்த நிறைய எல்லாமே வந்து மருந்து பொருட்களை தான் நம்ம உணவுல சேர்த்திருப்போம். தக்காளிங்கிறது இதயத்துக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, தக்காளியை நீங்க குறுக்கா வெட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 4 அறைகள் இருக்கும். அது கிட்டத்தட்ட இதயத்தை ஒத்துருக்கும். அதே நேரத்துல தக்காளி சிகப்பா இருக்கு, அது உங்களுடைய ரத்த அணுக்களை, அதாவது ரத்தம் போலவே இருக்கு. அதனால உங்க ரத்தத்தை அது வந்து அதாவது என்ன சொல்றது, நீங்க தக்காளியை ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தக்காளி ஒரு சொட்டு ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒத்தவை ஒத்தவை அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு செயல்படுது. இப்பவே நீங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேனே. ஆட்டுடைய அந்த மண்ணீரல், அதாவது சுவரொட்டின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, நீங்க வந்து கர்ப்பமா இருக்கிற பெண்ணுக்கு கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா அது ரத்தத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது. ஏன்னா மண்ணீரல்ங்கிறது ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு உறுப்பாக. இப்படி ஒவ்வொரு நிறைய நீங்க வந்து இப்போ சளி பிடிச்சிச்சுன்னா நெஞ்செலும்பை வச்சு சூப்பு குடிக்கிறது, இதெல்லாம் என்னன்னா அதோடைய ஆட்டுடைய நெஞ்சு. நான் உதாரணமே வந்து ஒரு ஆன்மீக இதில் வந்து ஒரு அசைவ உணவு சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் இப்படி சாப்பிட்றதுனால சொல்றோம். இப்போ நெஞ்செலும்பு சூப்பு குடிச்சா, ஏன்னா அந்த நெஞ்சு எலும்புங்கிறது அந்த நுரையீரல பாதுகாக்கக்கூடிய ஒரு, அதனால ஒத்ததை சரிப்படுத்தும். இப்படி இது இது வந்து ஒரு டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர், அடையாளங்களின் கோட்பாடு அப்படிங்கிற தத்துவத்திலிருந்து எடுத்திருக்கு. ஆனா அது போல இந்த ஹோமியோபதி மருந்து வேலை செய்யறதே ஒத்ததை நலப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அந்த தத்துவங்களின் அடிப்படையில் ஒரு எளிய தத்துவமா இருக்குது, எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய தத்துவம். அந்த தத்துவங்களின் அடிப்படையில தான் இந்த மருத்துவங்கிறது குணப்படுத்தும். அதுவும் சுவைக்க இனிப்பாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடைசியான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது நோயாளியை ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறும். ஏன்னா ஒரு நோய் இருக்கிறப்ப அவன் ஒரு சிடுமூஞ்சியா இருக்கான். நோய் இருக்கிற ஒரு வயிறு எரிச்சல் இருக்கிற நோயாளி எதுக்கு இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறான், சிடுசிடுப்பா இருக்கான். அப்படி இருக்கிற அந்த மனிதனை நீங்க மருந்து கொடுத்த உடனே அவனுடைய அந்த எரிச்சல் சிடுசிடுப்பு குறைஞ்சான்னா அவன் மனிதனா இருக்கும். இப்ப அவன் வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்கறான்னா, எல்லா இடத்துலயும் எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தான்னா அவனுடைய வேலைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவனோட வேலையிலிருந்து அவன் நீக்கப்படலாம். அப்போ அவனுடைய இவனுக்கு கொடுக்கிற மருந்துங்கிறது இவனுடைய நோயையும் சரி பண்ணி அவனுடைய வேலையுமே உறுதிப்படுத்தி அந்த இடத்துல இவன் நல்லா செயல்பட்டு இன்னும் மேன்மை நிலைக்கு போறதுக்கும் அது வழிவகுக்கும். அப்போ அப்படி மேன்மை நிலைக்கு போனா என்ன ஆகும்? இவனால சமூகத்துக்கு பயன் கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதன் உயர்ந்த மனிதன் ஆகிறப்ப அவனால கட்டாயம் சமூகத்துக்கு பயன் கிடைக்கும். அவன் 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடலாம், 4 பேர்த்துக்கு எதையாவது சொல்லி தரலாம், இல்லாதவங்களுக்கு அவன் உதவலாம். அவனால ஒரு ஒரு பலன் சமூகத்துக்கு கிடைக்கும். அப்படி சமூகத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் இன்னும் அடுத்த கடவுள் நிலைக்கு போக முடியும், ஒரு தெய்வீக நிலைக்கு அவங்களால போக முடியும். அவங்கள சுத்தியே ஒரு ஒளிவட்டம் இருக்கு. அவங்க அந்த இடத்துல இருந்தாலே அந்த ஊர்லயே மழை வரும். அதனாலதான் நல்லோர் ஒருவர் இருப்பதை பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறத ஒரு திருக்குறள்ல கூட சொல்ல. அப்படியான மனிதர்களா
மாற்றுவதற்கு இந்த மருத்துவங்கிறது உதவி செய்யும். அப்படியான ஒரு மருத்துவத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது அவசியம் அப்படிங்கிறத இந்த உரை மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க இதை ஒரு மருத்துவமா நீங்க கருதிடவே முடியாது. எவ்வளவு நேரம் நான் சொன்ன தகவல்ல இருந்து இது ஒரு மருத்துவ முறை மட்டுமே இல்லை, இது ஒரு ஆன்மீக அறிவியல், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அது இந்த ஸ்பிரிச்சுவல் பேத்தில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஆன்மீக அற வழியில இருக்கிறீங்க, அந்த சாதனை மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு ஹோமியோபதி உங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியா, உங்களுக்கு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு எளிமையானதா இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா இந்த மருந்து எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பயணத்துல இன்னும் நீங்க தீவிரத்தை காட்டலாம். இன்னும் மேன்மேலும் உங்களுடைய ஆன்மீக சாத அந்த சாதனை மார்க்கத்துல முன்னேறி உங்களால இறைநிலையை அடைய முடியும். அதற்கு இந்த மருத்துவங்கிறது உதவும். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு கொடுத்துருக்கிறது 1 மணி நேரம். அதுல நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு தேவையில்லாம சாப்பிட்டேன். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரோசரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. மிகவும் சிறப்பு. நீங்க கொடுத்த இந்த ஹோமியோபதி அறிவியலும் ஆன்மீகமும் அப்படின்ற தலைப்புல எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களுமே ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு ஐயா. அதாவது நம்ம உடம்புல வர எந்த நோய்க்கும் மனசு ஒரு முக்கிய காரணம். அந்த காரணம், அந்த மனசை நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா வச்சிருக்கோமோ அப்ப நம்ம உடம்புல அந்த எந்த ஒரு நோயுமே வராது. அப்படி ஒரு நோய் வந்தாலும் நம்ம மனசை கொண்டுதான் அந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்றத அழகா ஒரு கதையோட, உண்மையான ஒரு கதையோட உணர்வு பூர்வமா ஐயா நமக்கு விளக்கி கூறியிருக்காங்க. ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் வி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் சொல்லிடுங்க. அறிவிப்புகள் சொல்லிட்டு அடுத்த ஒரு 15 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். சரிங்க. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை அதிகாலை 4:30 மணிக்கு எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மற்றும் 3 மணிக்கு சிறப்பு தவங்களும் உள்ளன. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். முக்கிய அறிவிப்பு. 11, 12, 13 ஆகிய தினங்களில் மலையப்பாளையத்தில் நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. ஸோ இதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நம்ம சம்பந்தப்பட்டவங்க இல்ல நம்ம தெரிஞ்சவங்க, அவங்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து அவங்களும் இந்த பயிற்சியில பங்கு பெற்று ஆன்ம தூய்மை பெறுவதற்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கேன், கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சுரேஷ், நல்லா சிறப்பா இருந்தது ஐயா. உங்களுடைய ஹோமியோபதி சிறப்பா இருந்தது. நன்றிங்க. நன்றிங்க. ஹோமியோபதி தான் எடுத்துக்கிறோம். வாஸ்து கேஸா எடுக்கிறாங்க. ப்ராப்ளம் 2-3 ப்ராப்ளத்துக்காக எடுக்கிறாங்க. சரிங்க. கிளாரிபிகேஷன் என்ன, ஹோமியோபதி சைடு எஃபெக்ட் உண்டா இல்லையா? மருந்து எவ்வளவு நாள், 10 வருஷமா சாப்பிடுறாங்க, 15 வருஷமா சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்குமா? ஹோமியோபதி மருத்துவம் சைடு எஃபெக்டே கிடையாதுங்க. இதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஹோமியோபதி எவ்வளவு நாள் சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாதா? கிடையாது, கிடையாது. எவ்வளவு நாள் சாப்பிட்டாலும் அது சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆற்றல் மருத்துவம். நீங்க உங்களுக்கு கொடுக்கிற மருந்துங்கிறது வெறும் மெட்டீரியல் கிடையாது. பொருளா இருந்துச்சுன்னா அது சைடு எஃபெக்ட் பண்ணும். நம்ம கொடுக்கிற மருந்துங்கிறது எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு கொடுக்கணும். அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது இனிப்பு உருண்டையா இருக்கே ஒழிய அந்த உருண்டைக்குள்ள இருக்கிறது ஒரு ஆற்றல். அதனால அது சைடு எஃபெக்டே பண்ணாது.
இல்ல அவன் அந்த மருந்து சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா இருக்கேன், மற்ற டைம் போயிட்டு அந்த கொஞ்சம் மாறிடாங்க. கொஞ்சம் அது என்ன கண்டினியூஸா சாப்பிட்டுனே தான் இருக்கணுமா? அது என்னமோ என்கின்றாரு அவர் அந்த டாக்டர் டாக்டர். அது வந்து அது சில நேரங்கள்ல உங்க அந்த நோயுடைய காரணங்களை சரியா கண்டறிஞ்சு நம்ம கொடுக்காம இருக்கலாம். அதுதான் வந்து இது வந்து மருத்துவர்களுடைய குறைபாடே ஒழிய மருத்துவத்துடைய குறைபாடு இல்லை. ம். என்னன்னா சில நேரங்களில் நோயாளிகள் வந்து தங்களுடைய அந்த ஆழ்மன பாதிப்புகளை சொல்றது இல்லை. என்னன்னா இது ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒரு அவமானப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து டாக்டர்கிட்ட சொல்ல விரும்ப மாட்டேன். ம். ஆனா அதுதான் என்னுடைய நோய்க்கு காரணமாகவே இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான தருணங்களையும் நீங்க வெளிப்படையா சொன்னீங்கன்னா அது கட்டாயம் அந்த மருத்துவர் அதுக்கான சரியான மருந்தை பரிந்துரைச்சாருன்னா சரியாயிருவீங்க. அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஏன்னா நம்ம வெறும் நோயுடைய விளைவுகள் மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. எனக்கு வயிறு வலிக்குது, ஒருவேளை வயிற்றுல வலிக்காக நீங்க போயிருந்து வச்சீங்க, சார் வயிற்று வலிக்குது, மோஷன் சரியா போக மாட்டேங்குது, இதனால தூக்கம் வர மாட்டேங்குது, இதனால உடம்பு அரிக்குது, இதனால டயர்டா இருக்கு, வாந்தி வருது, இப்படிதான் தொந்தரவு சொல்லுவீங்களே ஒழிய இந்த இந்த வயிற்று வலிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பாருங்க, இது எதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லவே மாட்டோம். அதுக்கு என்ன சார் சம்பந்தம், இதெல்லாம் போய் கேட்குறீங்க, மனசுல என்ன சார் பாதிப்பு, இதெல்லாம் ஏங்க சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை தவிர்த்துருப்பீங்க. அப்ப அந்த அந்த தவிர்த்த பகுதிகளையும் சேர்த்து வச்சு நீங்க மருத்துவருக்கு வெளிப்படையா இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அவர் கட்டாயம் நல்ல மருந்தை கொடுத்தா சரி பண்ணிடும். இல்ல அதுதான் பிரச்சனையா இருக்குது. அவங்க ஓபன் பண்ண மாட்டேன்னா ஓபன் அப் ஆக மாட்டேன்றாங்க. பட் ஆனால் ஸ்டில் மருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகேவா இல்ல என்ன ஆல்டர்னேட்டிவ்? அதான் நீங்க இந்த ஓப்பன் அப் ஆகாததுங்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து இது இப்போ அவர் உடல் குறிகளுக்கு தான் மருந்து கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப அவர் தொந்தரவு சொல்றாங்கன்னா அந்த தொந்தரவு உடம்புல என்னென்ன பண்ணுதுன்னு வச்சு கொடுத்துருப்பாரு. அது என்ன ஆகுன்னா நம்முடைய நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, அன்னமய கோஷத்துல வேலை செய்யற மருந்துகளை தான் அவர் கொடுத்துருக்க முடியும். அப்படி ஹோமியோபதி அன்னமய கோஷத்துல வேலை செய்யற மாதிரி மருந்துகளை கொடுத்துருந்தா அது மேல் லேயர்ல தான் சரி பண்ணும், அப்பப்போ சரி பண்ணும். அப்புறம் மருந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் வெளி வந்துடும், மறுபடியும் நீங்க மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மனசை முழுமையா வெளிப்படுத்தினாதான் நீங்க நோயை சரி பண்ண முடியும். அது நோயாளி ஒத்துழைக்காம மருத்துவர் குணப்படுத்தவே முடியாதுங்க. எந்த ஒரு மருத்துவமா இருந்தாலும் நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அக்கறை இருக்கணும். அப்ப என்ன பண்ணும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மனத்தாங்களையும் நீங்க வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினாதான் மருத்துவரால உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியும். சரி, நல்லது நன்றி. நல்லது. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக 8 மணி வரைக்கும் தான் நமக்கு நிகழ்வு. அன்பர்கள் வந்து கேள்விகளை சுருக்கமா தெளிவா கேளுங்க ஐயா கிட்ட. லதா அம்மாவுக்கு அப்புறம் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பூங்கோதை மாரியப்பன்மா. வாழ்க வளமுடன். மோட்டோரோலா. வாழ்க வளமுடன்மா. மோட்டோரோலா மோட்டோ G32 அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஒரு டைம் மட்டும் டச் பண்ணுங்கம்மா, அதுக்கு மேல டச் பண்ண வேண்டாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கேளுங்கம்மா ஐயாட்ட கேள்வி. வணக்கங்க. எனக்கு இது கோமியோ இது தெரியுங்க சார், கோமியோடி பத்தி தெரியுங்க சார். இது ஜஸ்டிஷியா வந்து பாப்பா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கிறப்ப கொடுக்கலாமா சார்? ஜஸ்டிஷியா கியூ வந்து ஒரு சொட்டு இப்படி வந்து ஆரம்பத்தில் கொடுக்கலாமா சார் குழந்தை 5 வயசு குழந்தைகளுக்கு? அதாவதுமா அது ஜஸ்டிஷியா ஆடாதோடாங்கிறது ஹோமியோபதி மருந்து. நீங்க அது ஆடாதோட நம்ம சித்த வைத்தியத்துல நாட்டு மருந்துகள் அது தெரியும், அது ஒரு இருமலுக்கு சளிக்கான மருந்தா நம்ம பயன்படுத்திப்போம். ஆனா அப்படி வந்து கொடுக்க கூடாது. சரிங்க சார். வெறும் சளி அதை வந்து நீங்க ஒரு முறையான ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்க காட்டினீங்கன்னா அவர் வந்து முழுமையா ஆய்வு பண்ணி அவருக்கு அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு, அதுக்கு குழந்தைக்கும் மனசு இருக்குல்ல, அதையும் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்புறம் மருந்து தருவார். அப்படி மருந்து கொடுத்தா முழுமையா சரி பண்ணிடலாம் அந்த குழந்தைய. சரிங்க சார். சரிங்க சார். நல்லது. சரிங்க சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நல்லது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேவதி அம்மா. வாழ்க வளமுடன்மா, அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. ரேவதி அம்மா. ஐயா
வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. ஆனா சரிங்கம்மா. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை எடுக்காதீங்க, அதுல மெர்க்குரி கலந்துருப்பாங்க, உங்களுக்கு கிட்னியை பாதிக்கும்னு பயமுறுத்துறாங்க ஐயா. அது அதுதான் இப்ப ஏன்னா அவங்க 1 வருஷமா சாப்பிட்டு இருக்குங்க. ஆ, இவ்வளவு சாப்பிடாதீங்க ஓகேம்மா. நான் நீங்க கேட்க வர்றது எனக்கு அப்படின்னு புரிஞ்சிருச்சு. சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப ஓ உரை கேட்டு சரிங்கய்யா. சரிம்மா, நீங்க நீங்க கேட்டது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஹோமியோபதி மருத்துவம் வந்து பொதுவாக நீங்க அது வந்து ஒரு வியாபார ரீதியான மருத்துவம் கிடையாது. சரிங்கய்யா. இப்போ மற்ற மருத்துவங்கள்லாம் வந்து வியாபாரம் மயமாக்கப்பட்டுருச்சு. இப்போ அலோபதி மருத்துவம் வியாபார மயமாக்கப்பட்டுருச்சு. இப்போ அவங்க வந்து நீங்க வியாபாரம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி மாறிட்டாங்க. ஆனா ஹோமியோபதி அப்படி கிடையாது. அப்படிங்கிறப்ப இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. இப்போ நீங்க ஒரு வியாபார மருத்துவம் இல்லாம இது ஒரு சேவை மருத்துவமா ஒரு ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல இது செயல்படுது. அப்படி இல்லாம பொதுமையா இப்ப சுகர்னு வந்தா எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற 700 கோடி பேர்த்துக்கும் சுகருக்குன்னு மாத்திரை கொடுத்துட முடியும். பேராசிட்டமால் உலகத்துல இருக்கிற எல்லா காய்ச்சல் நோயாளிகளுக்கும் கொடுத்துட முடியும். அப்படிதான் அவங்க பொதுமைப்படுத்தி பார்க்கறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வியாபாரத்துக்கு இந்த மருத்துவம் பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதனால இது மேல நிறைய கற்பிதங்கள் பின்னப்படுது. நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க. ஹோமியோபதி இன்னும் போலி மருத்துவம்ங்கிற பேர்ல தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து இந்த மருத்துவம்ங்கிறது அவங்க வியாபாரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே மருத்துவ மருத்துவ கம்பெனிகளால் தான் நிறைய அரசாங்கங்களே நடந்துட்டு இருக்கு. இந்த ஹோமியோபதி மருத்துவத்தையோ இல்லை நீங்க தடுப்பூசிக்கு எதிராக பேசுறதையோ அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கொலை பண்ணிடுவாங்க. அப்படி மீறி தான் சில விஷயங்களை இந்த இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க தன்னை வெளிப்படுத்திட்டு வந்து இதை பத்தி மக்களுக்கு சேவையா சொல்றாங்க. அதனால இந்த மருத்துவத்து மேல இது ஸ்டீராய்டு, இதுக்குள்ள மெர்க்குரி கலந்துருக்கு அப்படிங்கிற நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறவங்க யாருன்னா அதை தான் அவங்க செய்யறாங்க. அவங்க கொடுக்குற வேக்சின்ல எல்லாமே மெர்க்குரி கலந்து அவங்க கொடுக்குற அவங்க இன்னைக்கு இந்த கோவிட்டுக்காக போட்ட வேக்சினால தான் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற இதுல இறக்குறாங்க. மெர்க்குரி மட்டுமே கலக்கல, அவங்க நிறைய பிரிசர்வேட்டிவ்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் அதில் கலந்துருக்கு. அது முறையா ஆய்வு பண்ணோம்னா ஒரு வேக்சினை தயாரிக்கிறதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கணும். ஆனால் கோவிட் வந்து இன்னும் 5 வருஷம் முடியல. அதற்குள்ளேயே அவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வேக்சின் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த அந்த மருந்துகள் என்னென்ன கலந்துருக்கும் இதெல்லாம் நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? ஏன்னா அவங்கள கேள்வி கேட்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா உன்னே கேட்டுருவாங்க, நீங்க டாக்டர் நான் டாக்டரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஆஃப் ஆயிடுவீங்க. ஆனா இந்த மருத்துவத்தை எளிமையா குற்றம் சாட்டிட முடியும். குற்றம் சாட்டிட்டாலும் இது யாரு மறுத்து உங்களுக்கு இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, யாரும் இந்த மருத்துவத்தை பத்தி பேச மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய ஹோமியோபதி மருத்துவர்கள் இந்த வேலையை செய்யறதே இல்லை. ஏன்னா நாங்க ரொம்ப சிறு கூட்டம். அதனால இதை நம்ம விளக்கி எங்களுடைய தன்னிலை விளக்கம்ங்கிறது அவங்களுக்கு போய் சேருது. நன்றி ஐயா, சரியாம்மா. வாழ்க வளமுடன். ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். ரொம்ப நல்லா இருந்தது உரை. நீங்க சொன்ன அந்த லூயிஸ் இது நம் வாழ்வு நம் கையில், அது நான் படிச்சிருக்கேன் டாக்டர். நல்லதுமா, நல்லது. உங்களுடைய போன் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா டாக்டர்? நம்ம நீங்க வாங்கிக்கோமா, கனகாமா தருவாங்க. மேடம் இதுல போட்டுடுறீங்களா மேடம்? சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா மேடம்? ஓகேம்மா, சரிங்கம்மா, ஓகே, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி மேடம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி C21 அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. நீங்க பேசுனத பாதியில தான் நான் கேட்க முடிஞ்சிச்சு. நீங்க சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்தது. டிப்ரெஸ்னாலதான் நீங்க எனக்கு வந்து சில டிப்ரெஸ்னாலதான் பல்லு எகிறு டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இந்த ஹோமியோபதியில நான் எதுவும் செய்ய முடியுமாங்க? பல்ல விட்டு எகிறு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா ஆட்டம் கண்டுமோ அப்படி ஒரு பயமாவே இருக்கு. நான் இதுல இருந்து வெளியே வர எப்படி வர்றது, ஏதாவது சொல்ல முடியுமா?
அவசியம் உங்களால வந்துட முடியும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவர்களை போய் பாருங்க. அவங்க கட்டாயம் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க அவங்கள்ட்ட மருந்து எடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க, கட்டாயம் சரியாயிடும். ஹோமியோ மதுரையில எதுவும் உங்களுக்கு எதுவும் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா? எனக்கு இருக்காங்க. அதை மதுரை நிறைய பேர். மதுரை வந்து ஹோமியோபதியுடைய ஒரு தலைநகரம் மாதிரி. அங்க நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்க போங்க, பக்கத்துல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, பக்கத்துல யார் இருந்தாலும் போய் பாருங்க. எதுவும்னா கேட்டுக்கலாமாயா உங்ககிட்ட? கேட்டுக்கலாம், கேட்டுக்கலாம். அதுல எகிறு ஸ்ட்ரென்தன் ஆக கொடுப்பாங்க எங்கய்யா? எகிறு ஸ்ட்ரென்த் ஆகிறது மட்டும் இல்ல, நீங்க ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கே மருந்து கொடுத்துருவாங்க. நீங்க ஸ்ட்ரென்த் ஆயிட்டாலே எகிறு ஸ்ட்ரென்த் ஆயிடும். நான் இதுவரை இந்த ஹோமியோபதியில போனது இல்ல, அதனாலதான் உங்கள்ட்ட நீங்க சொல்லவும் நீங்க எனக்கு ஒரு போலாம், இன்ட்ரெஸ்ட். தைரியமா போங்க. ஏன்னா ஹோமியோபதி தான் உங்களை சரி பண்ணும், முழுமையா சரி பண்ணும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லது, நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. எனக்குங்க ஐயா மூக்குல வந்து ஒரு மூக்கு அடைப்பாவே இருக்குதுங்க ஐயா. கொஞ்சம் தலைக்கெல்லாம் குளிச்சோம்னா அது மாதிரி இருக்கு. அது நானும் முன்னாடி ஹோமியோபதி எடுத்துக்கிட்டேன், அது ஒண்ணும் எனக்கு சரி வரல எனக்கு. அதுக்கப்புறம் நான் இப்ப பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது அதுக்குதான் ஐயா கேட்கலான்ட்டு. அது இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எனக்கு ஒத்துக்காது, ஆங்கில மருத்துவம் எல்லாம் ஒத்துக்காது எனக்கு. சரி. அது ஆவி பிடிப்பேன் எனக்கு அப்பப்ப. அந்த சுவாச கல்பான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சாப்பிட்டாக்கா அது கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகும், ஸ்மெல்லாம் நல்லா தெரியும். அது நான் கண்டினியூவா பயன்படுத்துறது இல்ல. எப்பவாவது அது மாதிரி வாங்கி வச்சுட்டு அது மாதிரி சாப்பிடுறதுங்க. எப்பாவது சாப்பிடுவேன் அது மாதிரி இந்த மருந்து. ஆமா, ஒரு மருத்துவர் வந்து உங்களுக்கு அது சரியான தீர்வு கொடுக்கல அப்படின்னா ஹோமியோபதியில நீங்க உடனே வேற ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பாருங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லா மருத்துவர்களும் உங்களோட தனித்துவத்தை கண்டறிஞ்சு கரெக்டாக மருந்து கொடுத்த முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்க பக்கத்துல வேற ஒரு மருத்துவரை போய் பாருங்க. அதுக்காக ஹோமியோபதி விட்டுட்டு நீங்க வேற ஒரு மருத்துவ முறைக்கு போயிடாதீங்க. இல்ல, நான் போகல. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா சில நேரங்கள்ல மருத்துவ இப்ப என்கிட்ட வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து உட்காடுறீங்க, உங்களால என்கிட்ட உங்க குறைய முழுமையா சொல்ல முடியாம போயிடலாம். அப்போ அது என்னன்னா வேற ஒரு மருத்துவர்கிட்ட உங்களால எளிமையா உங்களுக்கு சொல்ல முடியற மாதிரி இருக்கலாம். ஏன்னா சில மருத்துவர்கிட்ட பார்த்தோன்னே நம்மளால அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணாதுல்ல. அப்போ அதனால நீங்க சில விஷயத்த நீங்க சொல்லாம விட்டுருவீங்க. அதனால வேற ஒரு மருத்துவர்கிட்ட போங்க, போய் கட்டாயம் அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு உங்களுக்கு நல்ல உதவி செய்வார். சரி பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க கட்டாயம் அதுல இருந்து சரியாயி நல்லா நீங்க நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப தெளிவா அழகா கொடுத்துருந்தீங்க. பதஞ்சலி முனிவர் பற்றி இவரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நான் நாளை யூடியூப்ல வந்தா பாக்குறேங்க ஐயா. அதனால சரியா இடையில பார்க்க முடியல. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆர்த்தி லதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் ஸ்ரீலங்காந்து கதைக்கிறேன். எங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு பெரலைஸ் ஆகி 4 மாசம் கிட்ட ஆயிட்டு இப்பயும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம் நாங்க. அம்மாவுக்கு அந்த பெரலைஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கேக்குதா ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதுமா, அப்ப சொல்லுங்க. இப்பயும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பெரலைஸ் ஆகிருக்கு லெஃப்ட் சைடுல. லெஃப்ட் சைடு கேக்குதா? லெஃப்ட் சைடுல உங்களுக்கு பெரலைஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னது? இப்ப உங்களுக்கு பிசியோதெரப்பி தான் கூட கொடுக்குறாங்க. அம்மாக்கு அந்த பெரலைஸ் ஆகுற நேரம் சுகரும் இருக்கல்ல, பிரஷரும் இருக்கல்ல, திடீர்னு தான் அது ஆச்சு. 72 இயர்ஸ் ஆகுது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்னது? இப்ப வந்து அவங்க சில நேரம் கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்தாலே கொஞ்சம் நடக்குது, அந்த டயர்ட் ஆகுன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கான ஒரு ஏதாவது உணவு என்னது நல்லது கொடுக்கலான்றது ஒரு இது தாங்க, சஜஷன் கொடுத்தீங்களா? உணவு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பத்தியம்லாம் ஒன்றும் சொல்றதில்ல. ரொம்ப எளிமையான உணவுகள். அது இல்லாமல் அவங்க ஒரு பேரலைசிஸ் நோயாளி அப்படிங்கிறனால ரொம்ப எளிமையான உணவுகளை, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக கொடுங்க. அது இப்போ இந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே எல்லா உணவுகளுக்குள்ளேயும் மருந்து தன்மை இருக்கு. அதனால எளிய உணவுகளா, செரிக்கக்கூடிய உணவுகளா கொடுங்க. அப்புறம் நீங்க பக்கத்துல ஹோமியோபதி மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா அவரை கன்சல்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட மருந்து வாங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த பக்கவாதத்துல அந்த பேரலிட்டிக் கண்டிஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அது இல்லாமல் வயதானவங்க இருந்தாலும் அவங்களுடைய கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் நார்மலாகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அது மாதிரி முயற்சி பண்ணுங்க. பக்கத்துல ஏதாவது மருத்துவர் இருந்தால் அவரை அணுகி அவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு அந்த மருந்து எடுத்துக்கோங்க. மருந்து எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க முழுமையாக குணமாக. சரி, நன்றி. நல்லது, நன்றி.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். பூங்கோதை மாரியப்பன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா இதுல எல்லா விதமான நோயும் கிரிட்டிக்கலான நோயும் குணப்படுத்த முடியுமா ஐயா? இப்ப வந்து சிஸ்டருக்கு வந்து ஒரு 10 இயர்ஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட். அதை கியூர் பண்ண முடியுமா? ஹோமியோபதி எப்படி, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பீரியடு, கரெக்டான டாக்டர் எப்படி சூஸ் பண்ணி போறதுங்கய்யா? உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நான் ரிப்போர்ட்லாம் இருக்குங்க, அவங்களோட ரிப்போர்ட். அதாவது இதுல வந்து உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா நோய்களையும் ஹோமியோபதியால குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியாத நிலைகள்னு சிலது இருக்கு. இப்போ நீங்க சிறு வயதுல போலியோ அட்டாக் ஆயிட்டு இப்போ நீங்க வந்து அந்த போலியோ காலை சரி பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு, அதை சரி பண்ண முடியாது. இப்போ அது உங்களுக்கே தெரியும், அதை சரி பண்ண முடியாத நிலைகள்னு சிலது இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கால் துண்டாயிருச்சு, அப்போ அந்த அந்த காலை வளர வைக்க முடியுமானா அது முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாத நிலைகள். ஆனா நோய்கள் அப்படின்னா எல்லா நோய்களையுமே சரி பண்ண முடியும். எல்லா நோய்களையுமே சரி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது ஹோமியோபதியில இருக்கு. எல்லா 10 நோய்களுக்கும் இயர்ஸா மருந்து. மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, இருக்க வீக் ஆயிட்டு தான் போறாங்க. அந்த ஹார்ட் பீட் இது ரொம்ப லோவா இருக்கு அவங்களோட. நீங்க அவங்கள ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்க அழைச்சிட்டு போங்க. கட்டாயமா அவரை நீங்க இருதய நோய்ங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற அந்த மனசு, அதை வச்சு உடம்பு, இந்த கொரோனா பீரியட்ல உடலை கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகி அதோட கிட்னியும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கய்யா. யூரியா கிரியாட்டினின் அந்த மாதிரி ரொம்ப சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுதான் ஐயா பேசுறது. அவங்க பயமுறுத்துறதே வேலையை வச்சிருக்காங்க. பயம்ங்கிறதா நோய். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம்தான் நோய், தைரியம் தான் மருந்து. நீ இந்த 2 விஷயத்தையும் சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா மருத்துவம் உங்கள்கிட்ட இடையில வரவே வராது. நீங்க பயப்படுத்துறீங்க அப்படின்னாவே நான் ஒரு சரியான மருத்துவம் இல்லை. நான் உங்களை பயமுறுத்துறேன், இந்த நோய் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு பயமுறுத்தினாவே நான் சரியான மருத்துவம் இல்லை. பயம் அப்படிங்கிறது நோய், தைரியப்படுத்துறவன் தான் மருத்துவம். ஒரு ஒரு ஞானி ஹிப்போக்ரட்டஸ் தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த ஆங்கில மருத்துவத்துடைய தந்தை ஹிப்போக்ரட்டஸ் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மருத்துவரால் குறைந்தபட்சம் ஒரு நோயாளிக்கு தர முடியாது என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் கொடுங்கள். அதை விட நீங்க அவங்களுக்கு வந்து நான் காப்பாத்திடுவேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்பிக்கை, சரியா போயிருங்க, நம்புங்க, சரியா போயிடும் அப்படிங்கிறத நீங்க கொடுங்க. அதை விட்டுட்டு ஒரு நோயாளிகிட்ட போய் நீங்க பாருங்க யூரியா கிட்னி அதிகமான கிட்னி போயிடும், சட்னி போயிடும், இப்படி பயமுறுத்துறதுக்கு டாக்டர் கிடையாது. அதனால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கட்டாயம் எந்த நோயா இருந்தாலும் சரி பண்ணிடுங்க. நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமும் மிக சிறப்பாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த டாக்டர் பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க விரும்புனீங்கன்னா லீவ் வாங்கிக்கலாம் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. உங்க நம்பர் கேட்டிருக்காங்க, சேட்ல போட்டிருக்கேன். அவங்க கால் பண்ணணும்னா எந்த நேரத்துல பண்ணணுங்க ஐயா? நீ பண்ண சொல்ற, காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள பண்ணலாம் பண்ண சொல்லுங்க. எப்போ வேணா பண்ணலாங்களாங்க ஐயா? பண்ண சொல்லுங்க. நன்றிங்க, நன்றிங்க. நல்லதுமா, ரொம்ப நன்றி. ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேதாத்ரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. குட்டீஸ் யாரும் இல்லையாம்மா இன்னைக்கு? யாருமே இல்லம்மா. சரி, ரேகா அம்மா, மலர்விழி அம்மா சொல்லிருக்காங்க பாருங்க. வாழ்க வளமுடன்மா ரேகாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, உலகு போராற்றி செய்த பண்பாடு, சிந்தனையுள் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மலர்விழி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.